ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீட்டு குறிப்புகள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஹோம்மேட் பஜ்ஜி மாவு மிக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பாகக்காயெல்லாம் வாங்கினோன்னா ரொம்ப கசப்பு தன்மையாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்ததுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பாவக்காய் பார்த்திங்கன்னா கசப்பே இருக்காது. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். பூண்டெல்லாம் உரிக்க போகிறீங்க அப்படின்னா இது கிலோ கணக்கில் பூண்டு வாங்கினாலும் நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உரிச்சிங்கன்னா டக்குன்னு பூண்டு உரிச்சு வந்துடும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் போட்டுருங்க இந்த பூண்டை எல்லாமே. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தோலை உரிச்சிங்கன்னா தோல் சீக்கிரமாக உரிஞ்சிடும். அதே போல் நம்ம நகங்களுக்குமே எரிச்சல் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பாருங்கள் எவ்வளோ சுலபமாக எல்லா பூண்டுமே டக்கு டக்குன்னு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி ஃபுட் கண்டென்ட்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக்குறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக விலை கொடுத்து ஆர்கனைசர் வாங்காமல் அழகாக இந்த ஒவ்வொரு ஃபுட் கண்டென்ட்டுமே ஒவ்வொரு யூசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா? ஸோ இதில் இருக்க மூடிங்கெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் குழம்பு பொரியல் ஏன்னா சாதம்லாம் மீதமாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் நம்ம எடுத்து வைப்போம். ஸோ பவுலில் எடுத்து வைக்கும்போது மெயின் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது அந்த பவுலை மூடி வைக்கிறதுக்கு மூடி தான். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி அழகாக நீங்கள் இந்த பவுலுங்கெலாம் மூடி வைக்கிறதுக்கு அழகாக இந்த ஃபுட் கண்டெய்னரோட மூடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அழகாக அடிக்கவும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி மோதிரம் பாக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். பார்க்கறதுக்கு சின்ன பொருள் தான், ஆனால் அர்ஜென்ட் சமயத்தில் இது தேடணும் அப்படின்னா கிடைக்காது. அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பின்னு, சிம் கார்டெலாம் எடுப்போம்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பின்னை அழகாக சின்ன பொருள் தான், ஆனால் எங்கன்னா எடுத்து வச்சிடும், சம்டைம் மிஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோதிரம் பாக்ஸில் குத்தி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அழகாக வேணும் போது நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வைக்கிறதுக்குமே அதிக இடம் தேவைப்படாது. அழகாக ஒரு இடத்துல வச்சுட்டாலுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் சேஃப்டி பின்மே நீங்கள் அழகாக இதில் குத்தி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் புடலங்காய், பீர்க்கங்காய் இது எல்லாமேலாம் வாங்கணும் அப்படின்னா அதோடைய ஸ்கின்னை நம்ம கத்தியால் வச்சு ரிமூவ் பண்ணும்போது எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட் கண்டெய்னரோட மூடி, இந்த குட்டி மூடி வரும் பார்த்தீங்களா? ஸோ அதில் லைட்டாக மேலே இந்த மாதிரி சொண்டனிங்கன்னா அழகாக தோல் எல்லாமே அது மேலே இருக்க அந்த ஸ்கின் எல்லாமே அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தியே இல்லாமல் அழகாக அதனுடைய ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபுட் கண்டெய்னர் பாக்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் விசில்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை அப்பப்போ தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா வேணும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டஸ்ட்டுமே படியாது, அழகாக உள்ள சேஃப்டியாக நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபுட் கண்டெய்னரில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சேஃப்டி பின்னு ஸோ இதெல்லாமே நம்ம தனி பாக்ஸஸில் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இந்த பாப்கார்ன்லாம் வாங்கினா கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி கப்புமே எடுத்திருக்கேன். இதுலேயுமே நீ வாட்டர் பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்டிங்கெல்லாம் ஹுட்டில் அதுக்கப்புறம் சில்வரான கரண்டிங்கெலாம் தனித்தனியாக போட்டு வைக்கிறதுக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கூட அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்ஸ் அதுக்கப்புறம் கத்தி, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தனித்தனியாக நீங்கள் அழகாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றுமே நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா வேணும்னு போது நம்ம சமையல் பண்ணும்போது சரி அழகாக எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுட்ரு, பர்ஃப்யூமு, க்ரீமு, இந்த மாதிரி ஆயிலு, இந்த பாட்டிலாம் அழகாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கனால எங்கேயுமே கலையாது, ஒரு இடத்துல கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செவுத்து மேலேயோ இல்லைனா டேபிள் மேலேயோ வச்சோன்னா அங்கங்கே கலைஞ்சிரும். அதே போல் இந்த மாதிரி குட்டியான ஃபுட் கண்டெய்னரில் நம்ம ஃபுட் கலர்ஸ்லாம் அழகாக எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக நம்ம வேணும் போது எடுத்துக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க ஃபுட் கண்டெய்னர்லாம் வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோம்மேட் பஜ்ஜி மாவு மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பஜ்ஜி மாவு மிக்ஸை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் நல்லா வாஷ் பண்ணி உள்ளே நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அதில் வந்து 2 கப் அளவு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அழகாக வந்து நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வேணும்னும் போது அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக விலை கொடுத்து வெளியே கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம 2 கப்பில் வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம். அதே கப்பில் அரை கப் அளவு அரிசி மாவு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸ்பைசஸ் தான் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாவினுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். அதனால் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. அதே போல் ஏன்னா வந்து நம்ம வாழைக்காலாம் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாய்வு தொல்லை ஏற்படும். அதனால தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் உடனே சுட போகிறீங்க அப்படின்னா பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் 1 மணி நேரம் கழித்து சுட போகிறீங்க அப்படின்னா சுட போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நீங்கள் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. சுட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் சுட போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து பேக்கிங் சோடாலாம் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வலிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சுட ஆரம்பிக்கும் போது. ஸோ இது நான் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து சுடுறனால பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்ததுமே வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக வரும். கடைகளில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்கவே இல்லை. இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த பஜ்ஜி மாவுனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு குழு கரண்டி தான் எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த மாவில் முக்கிட்டு கரண்டிக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் வலிச்சு விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக தெரியணும். ஸோ இதான் வந்து கரெக்டான பதமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி சுடுறதுக்கு இன்னொரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். எப்படி பஜ்ஜிலாம் சுடுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வாழைக்காவை அதில் டிப் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க. நல்ல நீளமான கிளாஸ் டம்ளர் தான் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாழைக்காவை வந்து பிஃபோராகவே கட் பண்ணி வச்சிடணும். அதாவது நல்லா கழுகுனதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த வாழைக்காய் மேலே வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்துச்சுனாலும் பார்த்திங்கன்னா அந்த மாவு கரெக்டாக வந்து கூட்டாகி வராது. இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி மேலே பொங்கி வந்துருச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ பாருங்கள் இந்த கிளாஸில் அழகாக ஒவ்வொரு வாழைக்காவாக முக்கி முக்கி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா நல்ல புசு புசுன்னு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்ல வாய்க்கு ருசியான பஜ்ஜி மாவு மிக்சர் சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பஜ்ஜி வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் சூப்பராக எவ்வளோ வந்து ப்ளஃபியாக வந்து உப்பி வந்திருக்கு. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ள நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைகள்லாம் வந்து 35-40 ரூபா விற்கிது பஜ்ஜி மாவு மிக்சர். நீங்கள் 20 ரூபா செலவில் அழகாக நம்ம இன்றைக்கி நான் செஞ்சக்கூடிய குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவு பஜ்ஜி மாவு மிக்சர் குவான்டிட்டி அந்த அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸ் ஆகட்டும் இந்த பஜ்ஜி மாவு மிக்சர் ஆகட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் ஆகட்டும் ரெசிபிஸ் ஆகட்டும் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வரும். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.